If a random variable x takes values 1, 2, 3, 4 such that 2 into p of x equal to 1 equal to 3 into p of x equal to 2 equal to p of x equal to 3 equal to 5 into p of x equal to 4. Find the probability distribution and cumulative distribution function of x. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 1, 2, 3, 4. அப்புறம் ப்ராபபிலிட்டி பி ஆஃப் எக்ஸ் வேல்யூ கொடுக்கல, அதுக்கு பதிலாக கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க 2 இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு 3 இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு 5 இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் பி ஆஃப் எக்ஸு அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸு கண்டுபிடிக்கிறோம். ஸோ கொடுத்துருக்க கண்டிஷன் அப்படியே எழுதுவோம். கிவன் போட்டு கண்டிஷன் எழுதுங்க. இந்த கண்டிஷன் வந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால அது கண்டிப்பாக ஒரு கான்ஸ்டன்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஒரு கேக்கு வந்து ஈக்குவல் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஈக்குவேஷன் 1 போடுங்க. அப்புறம் ஒவ்வொன்றையும் செப்பரேட் பண்ணி ஈக்குவல் பண்ணுறோம். அந்த கான்ஸ்டண்ட்டை செப்பரேட் பண்ணி ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ 2 இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு கே, தேர்ஃபோர் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு கே பை 2. 3 இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு கே, தேர்ஃபோர் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு கே பை 3. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு கே. அடுத்து 5 இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 ஈக்குவல் டு கே, தேர்ஃபோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 ஈக்குவல் கே பை 5. ஸோ செப்பரேட் பண்ணியாச்சு. இனி கே வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நமக்கு தெரியும் we know the summation p of x equal to 1. ஸோ I varies from 1 to 4 p of x. ஸோ எல்லா வேல்யூமே ஆட் பண்ணுங்கள். k by 2 plus k by 3 plus k by 5 equal to 1. ஸோ LCM 30. ஸோ இங்கே வந்து 15 வரும். இப்போ 3க்கு 5k, இங்கே வந்து 30k plus 6k. ஸோ எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 61k equal to 30. Therefore k value equal to 30 by 61. இப்போ வந்து உங்களுக்கு x வேல்யூ தெரியும், ப்ராபபிலிட்டி வேல்யூ அதாவது k வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதை ஈஸியாக இது பண்ணி p of x கண்டுபிடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு 3 டேபுலேஷன் போடுங்க. x, p of x, f of x. ஸோ எக்ஸுக்கு வேல்யூ 1, 2, 3, 4. அப்புறம் பி ஆஃப் 1 வேல்யூ கே பை 2. ஸோ கேக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 30 பை 61. அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 15 பை 61 வரும். அடுத்து பி ஆஃப் 2 கே பை 3. ஸோ கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 10 பை 61 வரும். பி ஆஃப் 3 கே வேல்யூ 30 பை 61. பி ஆஃப் 4 கே பை 5. ஸோ வேல்யூ 6 பை 61. இப்போ எஃப் ஆஃப் 1 உங்களுக்கு தெரியும், எப்போதுமே எஃப் ஆஃப் 1 ஃபஸ்ட் வேல்யூ அதாவது எஃப் ஆஃப் எக்ஸும் பி ஆஃப் எக்ஸும் ஈக்குவல் தான். ஸோ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு பி ஆஃப் 1 ஈக்குவல் டு இந்த வேல்யூ 15 பை 61. தென் எஃப் ஆஃப் 2. ஸோ ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுறதுனால எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு பி ஆஃப் 2 ப்ளஸ் ப்ரீவியஸ் எஃப் ஆஃப் 1 ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது 25 பை 61 வருது. அடுத்து எஃப் ஆஃப் 3க்கு பி ஆஃப் 3 ப்ளஸ் ப்ரீவியஸ் எஃப் ஆஃப் 2 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 55 பை 61 வருது. இதே மாதிரி எஃப் ஆஃப் 4க்கு கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஆன்சர் 1 வருது. ஸோ லாஸ்ட் வேல்யூ உங்களுக்கு 1 வந்தால் அது கரெக்டு. ஸோ இது உங்களுக்கு ப்ராபபிலிட்டி வேல்யூ, இது வந்து ஃப்ரீக்வன்சி வேல்யூ அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ. ஓகே, தேங்க்யூ.